இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தம்பி சிவபாலன் தான் வீராவுக்கு பொருத்தமான மாப்பிள. இந்த கௌதம் யாரடி? வாடி, நாமளும் மளிகை கடைக்கு போவோம். போய் போய் அந்த பையனை டார்ச்சர் பண்ணி அங்க இருந்து ஓட விட்டுருவோம். என்ன? சூப்பர். வா. நல்ல வேலை அவளுக்கு பார்க்கல. குட் மார்னிங் சார். ஏய், 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் வேற சொல்லுதியா நீ? பாத்தீங்களா, முதல் டெஸ்டே நீங்க ஃபெயில். 10 நிமிஷம் லேட். சோ உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்டட். நீங்க அப்படியே கிளம்பலாம், போங்க. சார், இல்லை, முதல் நாள் தான்ல. பாரு, நாளையில இருந்து கரெக்ட் டைமுக்கு வரணும். புரியுதா? உள்ளவா. அது எப்படி? டெஸ்ட்ல ஃபெயில்னா ஃபெயில் தானே? இல்லை, ஆட்டத்துல பந்து எப்பயும் சாமிக்கு தான்ல. இது முத நாள் அவனை மன்னிச்சு விடலாம். போய் வேலையை ஆரம்பிப்போ. இல்லை, வெட்டிக்கலே, முதல்ல அவனுக்கு சோப்பு பேரு அது விலை எல்லாம் என்னன்னு சொல்லு. 5 நிமிஷத்துல நான் கேட்பேன். எல்லாம் டாண்டு வெள்ளையோட சொல்லணும். 5 நிமிஷத்துலயானே? அட நீ வேற, அண்ணன் எனக்கெல்லாம் 1 நிமிஷம் தான் கொடுத்தாரு. அதுலயே நான் சொல்லி விட்டேன், உனக்கு 5 நிமிஷம் தான் அதிகம். நீ வா, இதுக்குதான் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்ன்றது. நோட்டுக்கு எடுத்து வை. இல்ல வெட்டிக்கலே, குளிக்கிற சோப்பு ஒண்ணு கொடு. இல்லை, அவனை வந்து எடுத்து கொடு சொல்லு. அண்ணே, நம்ம கடையில 50 வகையான சோப்பு இருக்குல்ல, அதுல எது வேணும் உங்களுக்கு? வழக்கமா வாங்குறதுதான் பச்சை சோப்பு. சோப்பா தம்பி, இங்க வா, இந்த கஸ்டமரை பாத்துக்க வா. ஐயா, என்ன சோப்பு வேணும்? எம்புடி தரதான் ஐயா சொல்றது? அதான் பச்சை சோப்பு தான். இடலாத கஸ்டமர் கேட்டாங்கன்னா முதல்ல பெரிய சோப்பா இல்ல சின்ன சோப்பான்னு கேட்கணும். புரியுதா? கேளு. சார், பெருசா சின்னதா சார்? பெருசுதான்ப்பா, சீக்கிரம் கொடுப்பா. ஓகே அண்ணாச்சி, பெரிய சோப்பு எடு. 47 ரூபா சார். அண்ணே, ஃபெயில் அண்ணே. பெரிய சோப்பு 44 ரூபாதே. கனி, அந்த சோப்லயே 47 ரூபா தான் போட்டிருக்கு. இல்லை, அது எம்ஆர்பி ரேட்ல. நம்ம எம்ஆர்பியோட கம்மியா தானே கொடுப்போம். கனி சொன்னது தானே சரி. 44 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்க. என்னங்க சிஸ்டர்? பா, உனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். எனக்கு பொறுமையா கொடு. இல்லை, சார், நான் போட்டாவா? ஆமா சார், போட்டோ. 6 போட்டா காட்டு. சார், சாமி போட்டோ சார். முருகரா? ஆமா சார், முருகர் போட்டோ சார். நான் வேலையை பார்க்குறேன். அக்கா, அந்த கௌதம் இருக்காருல்ல, போலீஸ்கார மாமாவே. தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. அந்த ஆளை இன்னைக்கு டெஸ்ட் பண்றதுக்காக அண்ணன் கடைக்கு வர சொல்லுச்சு. நானும் அத கேள்விப்பட்டேன். நாங்களும் கடைக்கு வந்திருந்தோம்க்கா. நாங்களா? ஆறு நானு, ரத்னாக்கா, மைனி 3 பேரும் வந்திருந்தோம். அடி பாவிகளா, ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. நான் என்னக்கா செய்வேன்? மைனியும் அக்காவும் அவசரமா என்ன கூட்டிட்டு போயிட்டாவ. சரி டி, இப்ப நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அக்கா, இந்த கௌதம் கடைக்கு வந்தாரு. அண்ணன் ஒரு டெஸ்ட் இல்ல, நிறைய டெஸ்ட் வச்சாரு. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலு. அண்ணனே டெஸ்ட் வச்சு அண்ணனே பாஸ்னு சொல்லி இருக்குமே. அக்கா, அதான் இல்ல, ஒரு டெஸ்ட்ல கூட அந்த கௌதம் சார் பாஸே ஆவல. என்னடி சொல்லுத? அப்ப பெயிலா? அப்ப நம்ம வீர தப்பிச்சிட்டாளா? அதுதே இல்ல, இது முத நாள். இது வெறும் ட்ரைனிங் தான். அதனால இந்த டெஸ்ட் கணக்குலயே வராதுன்னு அண்ணன் கல்லாட்டம் ஆடிடுச்சு. இந்த அண்ணனுக்கு புத்தி எதுக்கு இப்படி எல்லாம் வேலை செய்யுது தெரியலக்கா. மைனியும் ரத்னா அக்காவும் வெட்டிக்கிளி அண்ணங்கிட்ட சொல்லி அந்த கௌதம் சார கண்டபடி ஏச சொன்னாவோ. வேற யாராவது இருந்தாருன்னா நிச்சயமா கோவம் வந்திருக்கும். ஆனா இந்த கௌதம் சாரு கோவமே படாம எல்லா திட்டையும் வாங்கி
பரணிக்கும் ரத்னாக்காக்கும் விவரம் பத்தாது. அதனால அவங்களால அந்த கௌதம துரத்த முடியல. ஆனா அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்கக்கா. இல்லடி, அதெல்லாம் பத்தாது. இன்னைக்கு பெயில்னு அண்ணன் சொல்லிருக்குல்ல, அதனால அந்த கௌதம் நாளைக்கு பாஸ் ஆக போகுதான்னு தானே அர்த்தம். எனக்கும் அதேதான்க்கா பயமா இருக்கு. நீ பயப்படாத. அந்த கௌதம் கடையிலே இருந்தா தானே அண்ணன் பாஸ் போடும். நான் நேர்ல வரேன், மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன். நீ முதல்ல போன வெயி. சரிக்கா. அவனை வெளியில வர சொல்லு. மா என்ன இப்ப என்ன பிரச்சனை? கேட்டி, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. இல்லை தம்பி, வெளியில வர சொல்றேன்ல, வா. அத்தை, கடையில இருக்க தம்பினா யாரு? நானா இல்ல அந்த அவனா? கூட இருக்கானே அந்த பையனை தான். என்ன இது? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்கு எங்க குடும்பத்துல விளையாடுது? இந்த ஆறுப்பா, எங்க குடும்பத்து பொண்ணா ஆருக்கு கொடுக்கணும் ஆருக்கு கொடுக்க வேணாம்னு நாங்க முடிவு பண்ணிக்கிடுதோம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இசுக்கி என்னடி? நீ பேசாத டி. இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என் அண்ணன் மக வீரா என் மகன் சிவபாலனுக்கு தான். அத எவனாலையும் மாத்த முடியாதுல. எங்க வீரா உங்களுக்கு கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏ இசக்கி, என்னடி இப்படி ஆயிட்டீங்க? அப்படி பேசினா தம்டி நியாயம் கிடைக்கும். ஆறு வீட்டு பொண்ணா ஆறு வந்து பொண்ணு கேக்குறது. இந்த ஆறுங்க எங்க வீராவை என் குழந்தனுக்கு தான் கட்டி கொடுப்போம். நீங்க எம்பிட்டு பரிச்சு எழுதினாலும் பத்தியமே கிடந்தாலும் உங்களுக்கு ஒன்னும் கிடைக்காது. கிளம்புங்க. ஏலே, இவங்க 2 பேரும் படுத்துற பாடு பத்தாதுன்னு நீயுமா? ஏலே எசக்கி, இந்த பயலுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ன்றது அண்ணன் உத்தரவு, புரியுதா? நீங்க பேசாம போயிடுங்க. அண்ணன் வந்ததுன்னு வச்சுக்கேன், அதகாலமா ஆகி போயிடும். ஏலே, நீ வாய மூடல. என்ன செய்வான் உன் அண்ணன்? வந்து தலையை சீவிடுவானா? உன் அண்ணன் உத்தரவையெல்லாம் நீயே வச்சுக்கோ. என்கிட்ட கொண்டுட்டு வந்து நீட்னு அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். என்னடி? நீ பேசாம இரு. ஏம்பா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. உன்கிட்ட ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டியா? முடியாதுங்க. நான் வீராவை லவ் பண்ணிட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்.